தாவேகா கட்சி சார்பாக இன்னைக்கு நிர்வாகிகள் கூட்டம் நடந்து முடிஞ்சிருக்கு. சூரஜ் என்ற நபர் உயிரிழந்திருக்காங்க. உன்னை பார்க்கறதுக்கு வர்ற கூட்டம் தான் அது. இவங்க எந்த பொறுப்பு எடுத்துக்கிறதால முதல்ல தப்பிச்சு ஓடுறது தான் பார்த்தாங்க. இதை விட பெரிய கூட்டம் இப்போ விருதுநகரில் இந்த ஸ்டாலின் நடத்தினாருமா. ஒரு சின்ன அசம்பாவிதம் நடக்கலையே. தேமுதிகவில் பிரேமலதா நடத்தினாங்க, ஒரு சின்ன அசம்பாவிதம் நடக்கலையே. ஒரு கட்சிக்கு நடக்கும்போது மாத்திரம் ஏதாவது ஒன்று தப்பு நடந்துகிட்டே இருக்குது. அது ஏன் என்னோட கூட்டத்துக்கு மட்டும் ஸ்டாலின் ஆபரேட்டிவ் ப்ரொசீஜர்னு வைக்கிறாங்க. இவ்வளவு நாளைக்கு தான் இதையே ஓட்டிக்கிட்டு இருக்கு. ஸ்டார்டிங் பாயிண்ட்ல நின்றுட்டு இருக்கு. உனக்கு ஏன் அது அத்தனை தடை விதிச்சாங்க? உன்னுடைய நிர்வாகிகள் அந்த கரூரில் நடந்துக்கிட்ட விதத்தை பார்த்தாங்க. அதில் கோளாறு தானே. கூட்டத்தை சேர்த்துறதுல தான் விஜய் இன்னும் அந்த அந்த அக்கறையில் தான் இருக்காரு ஒழிய, விஜய் இந்த பிரச்சனையை எடுத்துக்கொண்டு இதில் இவ்வளவு தீவிரமான விவாதங்களை வைத்தார் அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு ஒரு என்னுடைய வீடு எங்க இருக்குன்னு தெரியுமா? தமிழ்நாடு தான் என்னுடைய வீடு. தொண்டர்கள் உன்னை வெளியில் வான்னு எதிர்பார்க்குறாங்க. இந்த சொல்றதன் மூலமா என்ன சொல்றேன்னா, வரமாட்டேன், நான் வீட்டுக்குள்ளே தான் இருப்பேன், தமிழ்நாடே என்னுடைய வீடு தான். ஏன் உலகமே உன்னுடைய வீடு தானே. 1000, 2000, 5000 கொடுப்பாங்க. அது உங்களுடைய பணம் தான். இவருக்கு கொடுத்தாங்களே 150 கோடி ரூபா, அதுவும் மக்களுடைய பணம் தான். ரோல்ஸ் ராய்ஸ் கார் வாங்குறதுன்னா, தனி பிளைட்ல பறக்கிறது, மற்ற கட்சிக்காரர்களும் அது பொதுமக்கள் பணத்துல இருந்து கொஞ்சம் மக்களுக்கு திருப்பி கொடுத்துருக்காங்க. 1000 கோடி வச்சிருப்பேன், ஒரு பைசா. பேருக்கு கொள்கை வச்சு கொள்ளையடிக்கிற அனுபவம்லாம் எனக்கு கிடையாது. பேருக்கு கொள்ளையடிக்கிற இதெல்லாம் கிடையாது. கொள்ளையடிக்கிறதுனே ஒரு கொள்கை வச்சிருக்கேன். நான் அத்தனை தேட்டர் ஹவுஸ்ஃபுல்லாக 100 நாள் ஓடினா கூட 150 கோடி ரூபா வசூல் வராது. இவ்வளோ பணம் வருதுன்னா எப்படி? பிளாக்ல டிக்கெட் விற்றுருக்கேன். கூட சுற்றி நிற்கிறவங்களாம் யார் லாட்டரி டிக்கெட் விற்கிறான், அந்த மாதிரி ஆட்களை வச்சுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு மக்கள் பணத்தை கொள்ளையடிக்கல. சவால் ஒன்று விட்டுருக்காரு. தனியாக ஒரு கட்சி ஆரம்பிச்சு 1% வாக்கு பெற முடியுமா? எவன் நின்னாலும் 1% வாக்கு வாங்கிட முடியாது. சுயேட்சைகள் நிற்கிறாங்களே நிறைய பேர், அவங்களோட தான் ஒன்றையும் வச்சுக்கணும். தனியாக கட்சி ஆரம்பிச்சேன்னா நீ என்ன சினிமாவில் புகழ் பெற்றதுக்கு அப்புறம் தான் கட்சி ஆரம்பித்தேன். கூடி சீக்கிரம் தேர்தல் அறிக்கை தயாராகிட்டு இருக்கு. தயார் பண்ணுங்க, இன்னும் ஒரு 2-5-6 வருஷம் பண்ணுங்க. 2 வருஷம் ஆச்சு, 15 கூட்டம் தான் போட்டிருக்கிறேன். அதில் 6 மாதம் காணாம வேற போயிருக்கிறேன். மெதுவாக ஆமை வேகம் நத்த வேகம் நாங்கள் இப்போ விஜய் வேகம்னு ஒன்று சேர்த்திக்கலாம். தமிழ் மின் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இருப்பவர் அரசியல் விமர்சகர் டாக்டர் காந்தராஜ் அவர்கள். வணக்கம் சார். சார், தாவேகா கட்சி சார்பாக இன்னைக்கு நிர்வாகிகள் கூட்டம் நடந்து முடிஞ்சிருக்கு. அந்த கூட்டத்தில் மகாராஷ்டிராவை சேர்ந்த சூரஜ் என்ற நபர் உயிரிழந்திருக்காங்க. அவர் மயங்கி விழுந்த உடனே ஆம்புலன்ஸில் கூப்பிட்டு போகும்போது பாதி தூரத்துலேயே இறந்ததாக சொல்லப்படுது. ஆனால் 2 விஷயம் சொல்லப்படுது சார். ஒன்று அவருக்கு ஆல்ரெடி நெஞ்சு வலி இருந்திருக்கு. ஸோ அதனால் நெஞ்சு வலி இறந்ததாக சொல்லப்படுது. ஆனால் அவருடைய நண்பர்கள் சொல்லும் ஒரு விஷயம், அவருக்கு எந்த ஒரு நோயும் இல்லை, எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது, விஜயை பார்க்கறதுக்காக அந்த கூட்டத்தில் போனார், அங்கேருந்து ஏதோ சம்பவம் நடந்திருக்குன்னு சொல்கிறாங்க. இதை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? இறப்புக்கெல்லாம் நம்ம காரணம் சொல்ல முடியாது. நான் ஒரு டாக்டர், அவருக்கு என்ன வயசு என்னன்னு தெரியாது. 36 வயசு. அவருக்கு ஹார்ட் வீக்காக இருந்திருக்கலாம். விஜயை பார்த்த சந்தோஷத்தில் எமோஷ்னல் இதில் ஹார்ட் அட்டாக் வந்திருக்கலாம். ஆனால் இதுக்கெல்லாம் நம்ம காரணம் சொல்லணும். இதுக்கு விஜய் தான் அவரை கொண்டாருலாம் கதையெல்லாம் சொல்ல முடியாது. இதை அரசியலாக்க முடியாது. ஒரு கூட்டத்தை கரூர் சம்பவத்துக்கு இதுக்கு தொடர்புடிக்கப்படுத்தாது. கரூர் சம்பவத்தில் அது அந்த கட்சிக்காரர்களுக்கு, அதாவது கட்சியை சேர்ந்த தலைவர்களோ நிர்வாகிகளோ சரியான ஏற்பாடு பண்ணாதனால வந்த தவறு அது. அது இன்றைக்கி அது கோர்ட்டில் இருக்கிறதுனால நம்ம அதுக்கு மேலே அதை பேச முடியாது. அங்கே ஒரு தெளிவான ஒரு மனித குற்றம் அங்கே இருந்தது. பட் இது அவருக்கு ஹார்ட் வீக்காக இருந்திருக்கலாம், அவர் தெரிஞ்சிருக்காமல் இருந்திருக்கலாம். ஏன்னா இளம் வயது, இந்த வயசில் ஹார்ட் அட்டாக் வருங்கிறதெல்லாம் அவங்க எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. விஜயை பார்த்த மகிழ்ச்சியில் அவர் எமோஷ்னல் இதில் பிளட் ப்ரெஷர்லாம் ஷூட்டப் ஆகி அவர் ஹார்ட் அட்டாக் இறந்துருக்கலாம். அதனால் அதில் ஃபவுல் ப்ளே, கொலை குற்றம், அது மாதிரி இதெல்லாம் நம்ம ஒரு டாக்டருங்கிற முறையில் என்னால் அதை பேச முடியாது. அப்படி பேச முடியாது. இயற்கையாக நடந்திருக்கலாம். ஏன்னா பல விமர்சனங்கள் சொல்லப்படுது. அதாவது இப்போது இறந்தவர்களாக இருக்கட்டும், இறந்தவர்களுடைய குடும்பத்தினரை பனையூரில் கூப்பிட்டு நீ இப்போ ஆறுதல் சொல்லுவீங்களா, அந்த மாதிரி பல விமர்சனங்கள் இப்போ எழுது. அது வரும். இதை வச்சுக்கிட்டு அரசியல் பண்ணலாம், நிறையா பண்ணலாம். இது ஒன்று போதும், இதை வச்சுக்கிட்டு எவ்வளவோ பண்ணலாம். பட்டு இந்த இடத்துல நான் அந்த இதுக்கெல்லாம் நான் இது பண்ணுவேன். பனையூரில் ஆறுதல், சரி, அவர் ஆறுதல் சொல்கிறதுனால என்ன ஆகிட போகுது? மாண்டவர் மீண்டது உண்டா? சரி, அவரை பார்க்கறதுக்கு அவர் அவ்வளோ தூரம் வந்திருக்காரு. அதுக்கு அவர் மிஞ்சி போனால் அவர் என்ன சொல்லலாம்? என்னுடைய அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்ளலாம், அங்கே கொள்ளலாம்னு சொல்லலாம். அவர் இந்த ஊரை சேர்ந்தவராக இருந்தாக்கா, பக்கத்தில் எங்கேயா இருந்தாக்கா, ஒருவேளை அவருக்கு நேரம் இருந்ததுன்னா, எல்லாம் இருந்ததுன்னா அவருக்கு போய் அஞ்சலி செலுத்திட்டு வரலாம். இதுக்கு மேலே பெருசாக எதிர்பார்க்கறதுக்கு என்ன இருக்குது?
அவ்வளோதான். இதெல்லாம் ஏதாவது இதில் செய்யலாம். அல்லது ஒரு அந்த சரியான வருமானம் இல்லாத குடும்பமாக இருந்தால் உதவி ஏதாவது செய்யலாம். இதுதான் ஒரு அரசியல் தலைவர்களில் செய்யக்கூடிய ஒரு தொண்டன் இறந்து போயிருக்கான், மிக முக்கியமான தொண்டன், அவருக்கு மரியாதை செலுத்தணும்னு சொல்லி நேரிலேயே போய் அஞ்சலி செலுத்துறது, அல்லது பத்திரிகைகள் மூலமாக அனுதாபத்தை தெரிவிக்கிறது, அல்லது தன்னுடைய ஏதோ ஒரு வகையில் தன்னுடைய வாட்ஸ்அப்பு இந்த மாதிரி இதில் ஏதாவது சொல்லலாம். அல்லது அவருக்கு பொருளாதார வசதி இல்லை அப்படின்னாக்கா அவருக்கு பொருளாதார வசதியை பண்ணி கொடுக்கலாம். இதில் ஏதாவது ஒன்று பண்ணாக்க சரியாக போகுது, அவ்வளோதான். இது ஒன்றும் பெரிய அரசியல் கட்சியில் வந்து தொண்டை ஒருத்த கூட்டத்தில் செத்து போக இறக்கலை அப்படின்னாக்கா அந்த கட்சியில் என்ன மரியாதை இருக்குது? அவ்வளோ பெரிய கூட்டத்தை காட்டி கொடுத்துருக்காங்க, வந்திருக்காங்கன்னு அர்த்தம். கூட்டத்தை சேர்த்துறதுல தான் விஜய் இன்னும் அந்த அந்த அக்கறையில் தான் இருக்கார் ஒழிய கருத்துக்களை சொல்லி அவரை பற்றி செய்திகள் வர்றதில்லை. வந்திருக்கிற வருத்தமே என்னன்னா, விஜய் இந்த பிரச்சனையை எடுத்துக்கொண்டு இதில் இவ்வளோ தீவிரமான விவாதங்களை வைத்தார் அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு ஊரில் ஒன்றும் கிடையாது. இன்னைக்கு கூட இது ஒன்று பார்க்குறேன், எங்கள் கூட்டத்துக்கு மாத்திரம் அனுமதிக்க மறுக்கப்படுகிறது, அவர்களுக்கு கொடுத்தார்கள், இவர்கள் கொடுத்தாரு, எனக்கு மாத்திரம் கொடுக்க மாட்டேன், இப்படி தான் பேசிக்கிட்டு இருக்காரு ஒழிய மக்களுடைய பிரச்சனைகளுக்கு என்ன செய்வேன் ஏது செய்வோம் ஒன்றுமே இன்னைக்கு ஒன்று. என்னோட கூட்டத்துக்கு மட்டும் ஸ்டாலின் ஆப்ரேட்டிவ் ப்ரொசீஜர்னு வைக்கிறாங்க. இதில் எவ்வளோ நாளைக்கு தான் இதையே ஓட்டிக்கிட்டு இருக்க, அப்புறம் 2 வருஷமாக இதையே பேசிக்கிட்டு இருக்கிறேன். அடுத்ததுக்கு போப்பா, இன்னும் கட்சி ஆரம்பித்த இடத்துலையே ஸ்டார்டிங் பாயிண்ட்லேயே நின்றுட்டு இருக்க, அடுத்த ஸ்டெப்புக்கு வர மாட்டேங்கிறீங்க. எவ்வளோ நாளைக்கு இதை சொல்லிக்கிட்டு இருப்பேன்? தடையை உடைத்து நான் நடத்துவேன்னு வரவேன். இப்போ இந்த கூட்டம் எப்படி நடந்தது? உனக்கு தடை போட்டிருந்தாங்க எப்படி நடந்திருக்கும்? உனக்கு ஏன் அத்தனை தடை விதித்தாங்க? உன்னுடைய நிர்வாகிகள் அந்த கரூரில் நடந்துக்கிட்ட விதத்தை பார்த்தாங்க, அதில் கோளாறு தானே. இவங்க எந்த பொறுப்பு எடுத்துக்கிறதாலும் முதல்ல தப்பிச்சு ஓடுறது தான் பார்த்தாங்க. தலைவர் அந்த கரூரில் அந்த சம்பவம் நடந்தபோது தலைதறிக்க ஓடுறாரு, அதையும் காட்டினாங்க டிவியில். பாதுகாப்புக்கு வந்திருந்த அந்த இந்த ஓய்பிரிவு அதிகாரிகள் மக்களையும் அவங்க பாதுகாக்கணுங்கிற ஐடியா இது கூட கொஞ்சம் கூட ஞாபகம் இல்லாமல் அவங்களும் தான் தப்பிச்சா போதுன்னு ஓடி போயிட்டாங்க. இப்படியா இருப்பாங்க? இப்போ ராஜீவ்காந்தி மரணத்தில் அந்த வெடிகுண்டு வெடித்த போது ராஜீவ்காந்தியோட 18 போலீஸ்காரர்கள் இருந்தார். அதுதான் உண்மையான காவல். காப்பாற்றுறதுக்காக நின்னது மாத்திரம் அந்த இடத்துல பாதுகாப்பு நின்று அந்த 18 பேர் இறந்தாங்க. அவங்களுடைய உயிர் தியாகம் இருக்குது அதில். அது மாதிரி இந்த உளவுத்துறை அதிகாரிகள் இருந்தாங்களா? முதல்ல தப்பிச்சு ஓடி போயிட்டாங்க. ஒரு ஆளுக்கு ஒரு சின்ன ஒரு கீரல் கூட விடல. இதெல்லாம் தான் அவருக்கு மேலே பேர் கட்டுச்சு. அதனால தான் கூட்டத்தை கேட்குறாங்களே ஒழிய கூட்டத்தை நடத்துறதுக்கு முன்னாடி பல தவறுகளை பண்ணுறாங்க. கூட்டத்தில் நெரிசலை உண்டாக்குற மாதிரியான சம்பவங்களை நடத்துகிறாங்க. லைட் ஆஃப் பண்ணி போடுறது, இது பண்ணுறது, அப்புறம் வர்ற இது ஒவ்வொரு இடத்துலையும் நிறுத்தி டிராஃபிக் ஜாமை உருவாக்குறது எல்லாம் பண்ணிட்டு வந்தார். அதனுடைய விளைவு தான். மற்ற கட்சியில் அதை பண்ணுவாங்க. ஆனால் அந்த நிர்வாகிகள் அங்கே இருந்து எல்லாம் அங்கங்கே நின்று கூட்டத்தை ஒழுங்குபடுத்தி எல்லாம் பண்ணுவாங்க. இதை விட பெரிய கூட்டம் இப்போ விருதுநகரில் இந்த ஸ்டாலின் நடத்தினாருமா, ஒரு சின்ன அசம்பாவிதம் நடக்கலையே. தேமுதிகவில் பிரேமலதா நடத்தினாங்க, ஒரு சின்ன அசம்பாவிதம் நடக்கலையே. அவங்கெல்லாம் நடக்கும்போது ஒன்றுமே இல்லாத போது இவர் கட்சி நடக்கும்போது மாத்திரம் ஏதாவது ஒன்று தப்பு நடந்துக்கிட்டே இருக்குது. அது ஏன்? அதுதான் கேள்வி. விஜய் கொஞ்சம் அது யோசிக்கணும். இன்னும் மெச்சூரிட்டி வரல, அவருக்கு அந்த முதிர்ச்சி இல்லை, அரசியல் நடத்துகிற ஒரு சாமர்த்தியம் இல்லை. அதே மாதிரி இந்த ஒரு கூட்டத்தில் நிறைய விஷயங்கள் விஜய் அவர்கள் பேசியிருக்காரு. அதாவது அவருடைய பேச்சு தொடங்குறதுக்கு முன்னாடியே விஜய் வீட்டை விட்டு வெளியே வா, பனையர் விட்டு வெளியே வான்னு எல்லாரும் சொல்கிறாங்க. என்னுடைய வீடு எங்கே இருக்குன்னு தெரியுமா, என் வீடு எதுன்னு தெரியுமா, தமிழ்நாடு தான் என்னுடைய வீடு, தாய்நாடு தான் தமிழ்நாடு, அதுதான் என்னோடய வீடு, 8 கோடி மக்கள் என் வீட்டில் இருக்காங்கன்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு. இந்த ஸ்டேட்மெண்ட் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இலக்கிய தரமாக பேசியிருக்கிறத எடுத்துக்க வேண்டியது தான். அதுக்கு இதான் பதில். வீட்டை விட்டு வெளியே வான்றதுலேருந்து அவன் தொண்டர்கள் உன்னை வெளியில் வான்னு எதிர்பார்க்குறாங்க. நீ இதை சொல்கிறதன் மூலமாக என்ன சொல்கிறேன்னா, வரமாட்டேன், நான் வீட்டுக்குள்ளே தான் இருப்பேன், தமிழ்நாடே என்னுடைய வீடு தான். ஏன் உலகமே உன்னுடைய வீடு தானே, பூமிக்கு ஆகாயத்தின் கீழே தான் நான் இருக்கிறேன், பூமியே என்னுடைய வீடு தான் அப்படின்னு சொல்லிட்டு போக வேண்டியதுதான். இதெல்லாம் இதை அடிக்கலாம். இதெல்லாம் தொண்டர்கள் மத்தியில் நிற்குமா? வீட்டை விட்டு வெளிவானாக்க உன்னை பார்க்கணுன்னு வர்றான், உன்னை கேட்கறதுக்காக யாரும் வரல. நீ ஏதோ ஒன்றும் பெரிய இந்த சொற்பொழிவாற்ற எல்லாம் ஒன்றும் பேசலாம் ஒன்றும் இல்லை. உன்னை பார்க்கறதுக்கு வர்ற கூட்டம் தான் அத்தனையுமே. அந்த கூட்டம் இப்போ தயவுசெய்து வெளிவானாக்கா அதுவும் மாட்டேன்னா தான் என்ன தான் பண்ணுறது? ஃபோட்டோவில் பார்க்கறதுக்கு அவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு தான் இருக்காங்க. இதெல்லாம் இருக்குது. அதனால் வெளியே வாங்கினதுக்கு நாங்கள் காட்சிக்கு எளியராக இருக்கணுமா? இன்னும் இந்த சினிமா ஞாபகத்திலேயே தன்னை போட்டி வச்சுக்கிட்டு ஏர் கண்டிஷன் ரூம்லேயே உட்காந்துக்கிட்டு ஆன்லைன்லேயே பேசிக்கிட்டு இருந்தாக்கா அரசியல் நிற்க முடியாது.
தேர்தல் நெருங்க நெருங்க வந்து இதுக்கப்புறம் வந்து ஓட்டுக்காக 1000 2000 5000ன்னு கொடுப்பாங்க. அது வந்து உங்களுடைய பணம் தான், மக்கள் பணம் தான். அதை சந்தோஷமா வாங்கிக்கோங்க. அதை சந்தோஷமா வாங்கி விசில் எடுத்து எல்லாருடைய காதுலயும் ஊதி அவங்கள தெறிக்க விடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. நல்லா பேசியிருக்காரு. இவருக்கு கொடுத்தாங்களே 150 கோடி ரூபா, அதுவும் மக்களுடைய பணம் தான். செலவு பண்ண வேண்டியது தானே. ஒத்த பைசா எடுக்கலையே. மக்கள்கிட்ட இருந்து வாங்கின பணத்தை பத்திரமா வச்சுக்கிட்டு ரோல்ஸ் ராய்ஸ் கார் வாங்குறதுன்னா, தனி பிளேனில் பறக்கிறதுன்னா இப்படி ஜாலியாக தானே உட்காந்துருக்காரு. மற்ற கட்சிக்காரங்களும் அது பொதுமக்கள் பணத்துல இருந்து கொஞ்சம் மக்களுக்கு திருப்பி கொடுத்துருக்காங்க. நீ ₹1 கொடுத்துருக்கியா? அடுத்தவங்களுக்கு கமெண்ட் அடிக்கிறிய. வாங்கின பணத்தையெல்லாம் எடுத்து வீட்டுக்குள்ளார போட்டு வச்சுக்கிட்டு பல கோடி ரூபா பெருமானம் ரோல்ஸ் ராய்ஸு, தனி விமானம், ஜாலியான வாழ்க்கை, இப்படி தானே வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற. ஆக அந்த வகை அப்படி கம்பேர் பண்ணும்போது நீ என்ன ஆகிற? சுயநலத்துக்காக வந்த பணத்தை சுயநலத்துக்கு வச்சுக்கிட்டு இருக்கிற. அவங்க வந்த பணத்தை கொள்ளையடிச்ச பணமாக இருந்தாலும் கொஞ்சம் பணத்தை மக்களுக்கு திருப்பி கொடுத்துருக்காங்க. அதை நீ பாராட்டணும் இல்லை. இந்த பாராட்டுக்கான வழி செய்யப்பார். சரி, அதே மாதிரி வந்து பேருக்கு கொள்கை வச்சு கொள்ளையடிக்கிற அனுபவம்லாம் எனக்கு கிடையாது, நான் வந்து கொள்ளையடிக்க மாட்டேன் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. பேருக்கு கொள்ளையடிக்கிற இதெல்லாம் கிடையாது. கொள்ளையடிக்கிறதுன்னு ஒரு கொள்கை வச்சுருக்கேன்னு ஒரு அதைத்தான் இப்போ நான் சொன்னேன். உனக்கு ஒரு படத்துக்கு 150 கோடி ரூபா கொடுத்து வந்து ரசிகன் கொடுத்த காசு. அது என்ன 150 கோடி ரூபா உனக்கு எப்படி கொடுக்க முடியும்? தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை தேட்டரையும் ஒரே நேரத்தில் ரிலீஸ் பண்ண அத்தனை தேட்டர் ஹவுஸ்ஃபுல்லாக 100 நாள் ஓடினா கூட 150 கோடி ரூபா வசூல் வராது. இவ்வளோ பணம் வருதுன்னா எப்படி? பிளாக்ல டிக்கெட் விற்றுருக்க. அது வந்து கொள்ளடிக்கலையா நீ? உன் கூட சுற்றி நிற்கிறவங்களாம் யார்? லாட்ரி டிக்கெட் விற்கிறான். அந்த மாதிரி ஆட்களை வச்சுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு மக்கள் பணத்தை கொள்ளடிக்கலைங்கிற. லாட்ரி சீட்டை வந்து ஒழிக்கணும்னு சொல்லி உலகம் முழுவதும் போராட்டம் நடக்குது. அந்த லாட்ரி நடத்துகிற ஆள் வந்து உன் கட்சியினுடைய முக்கியமான ஆள். அப்படிப்பட்ட ஆள் வந்து நீ கொள்ளடிக்கலை, மக்கள் பணத்தை இதை பண்ணல அப்படின்னாக்க எவன் நம்புவான்? உன்னுடைய ஒரு படத்துக்கு 150 கோடி வாங்கியிருக்க, 100 படங்கள் நடிச்சிருக்கிற, எத்தனாயிரம் கோடி வச்சிருப்பேன். ஒரு பைசா யாரோ ஒரு ஏழை மாணவனுக்கோ யாருக்கோ இதோ விஜய் வந்து உதவி செய்தான்னு ஏதாவது இருக்கா? சொல்லுங்க பார்க்கலாம். அது மாதிரி பேச்சு உன்னை பற்றி ஒன்றுமே காணுமே. அப்படி இருக்கும்போது மற்றவங்கெல்லாம் அவங்களும் கொள்ள அடிச்சிருக்காங்க. நீ என்னமோ யோகியமாக சம்பாதிச்ச மாதிரி சொல்லாத. நீயும் கொள்ள தான் அடிச்சிருக்க. அவங்க வந்து கொள்ள அடித்ததில் கொஞ்சம் மக்களுக்கு திருப்பி கொடுத்துருக்காங்க. நீ அதையும் கொடுக்காம அப்படியே அமுக்கி வச்சுக்கிட்டு இருக்கிற. அவன் நல்லவனா நீ நல்லவனா? நான் ஆட்சிக்கு வந்தால் ஊழலே ஒழிச்சிருவேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதான் இப்போ தான் வரி கட்டல கிழி கட்டலன்னு வந்துருக்குது. அதெல்லாம் முதல்ல அதை கட்ட சொல்லுங்க, அப்புறம் மற்றெல்லாம் பார்க்கலாம். சார், திமுக ஆட்சியே வந்து ஒரு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் ஆட்சி அப்படின்னு சொல்கிறார். அதாவது சட்டம் ஒழுங்கில் அவுட் ஆஃப் கண்ட்ரோல், பெண்கள் பாதுகாப்பில் அவுட் ஆஃப் கண்ட்ரோல், இளைஞர்களுடைய வேலை வாய்ப்பில் அவுட் ஆஃப் கண்ட்ரோல், மொத்தமாகவே ஒரு அவுட் ஆஃப் கண்ட்ரோலாக தான் இருக்குது. அது எல்லா எதிர்கட்சியும் சொல்கிறதா? அதை நம்ம வந்து பெருசாக எடுத்துக்கிட்டு அது பொதுமக்களுக்கு தெரியும். அதெல்லாம் அரசியல் வந்து அப்படித்தான் பேசி ஆகணும். நீ செய்யலை, இதை செய்யலை, அதை செய்யலை சொல்லிடுறது போடணும். வேலை வாய்ப்பில் அவுட் ஆஃப் கண்ட்ரோலுங்கிறது புள்ளி வர வச்சுருக்காரா? பெண்கள் பாதுகாப்பில் எத்தனை இடங்களில் பெண்களுக்கு அநியாயம் நடந்தது, எத்தனை இடங்களில் வந்து இதாகல, அதுக்கான ஏதாவது ஆதாரம் வச்சுருக்காரா? ஒவ்வொன்றுக்கும் ஆதாரம் காட்டி பேசணும். நான் பேசலாம். நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன். எனக்கு எந்த பொறுப்பும் இல்லை, நான் அரசியல் கட்சி தலைவனும் இல்லை, ஒன்றும் இல்லை, நான் விடலாம் கதை. ஆனால் நீ ஒரு அரசியல் கட்சி தலைவனாக இருக்கிற, பொறுப்போடு பேசணும். குற்றச்சாட்டுறதுக்கு முன்னாடி அதுக்கான ஆதாரங்களை சொல்லி, இந்த ஊரில் இப்படி நடந்தது என்ன கேட்டீர்களா? இந்த ஊரில் இப்படி ஒரு பெண் பலாத்காரம் செய்யப்பட்டால் இதுவரையில் எந்த நடவடிக்கை எடுப்போம் கேட்டீர்களா? அதெல்லாம் விட்டுட்டு நாட்டில் எங்கே பார்த்தாலும் பஞ்சம் பச்சி தலைவிரித்தாள் இதெல்லாம் பேசுறது என்ன அர்த்தம்? எல்லாரும் சொல்கிறதுக்கு ஆதாரம் வேணும். 2 வருஷம் கட்சி ஆரம்பிச்சு 2 வருஷம் ஆகுது, 6 மாதம் வீட்டுக்குள்ளார ஒழிஞ்சிக்கிட்டாரு. 1.5 வருஷம் தான் ஆகுது. ஒரு மொத்தம் 15-16 கூட்டம் தான் பேசியிருக்காரு. இன்னும் மெச்சூரிட்டி வரும் கொஞ்சம் கொஞ்சமாக வரும். ஒரு 5-6 எலெக்ஷனுக்கு அப்புறம் வரும்னு நினைக்கிறேன். சார், ஒரு சவால் ஒன்று விட்டுருக்காரு. அதாவது என்ன மாதிரி தனியாக நின்று தனியாக ஒரு கட்சி ஆரம்பித்து 1% வாக்கு வந்து பெற முடியுமா, அதற்கு உங்களால் முடியுமான்னு சொல்லி ஒரு சவால் விட்டுருக்காரு. எவன் நின்னாலும் 1% வாக்கு வாங்கிட முடியும். சுயேட்சைகள் நிற்கிறாங்களே நிறைய பேர் தேர்தலில். அவங்களுக்கு என்ன பின்னணி இருக்குது? ஒவ்வொருத்தரும் 500 ஓட்டு 600 ஓட்டு வாங்கி போடுறாங்கல்ல. விளம்பரம் கூட பண்ணல. அங்கே போய் வாக்குச்சாவடியில் போய் ஓட்டு சீட்டு பார்க்கும்போது தான் பார்த்தாக்கா ஒரு 20 பேர் இருக்குது. அவங்களுக்கும் ஆளாளுக்கு ஒரு 500 ஓட்டு 600 ஓட்டு வருது இல்லை. அவங்களோட தான் ஒன்றையும் வச்சுக்கணும். தனியாக கட்சி ஆரம்பித்தேன்னா நீ என்ன சினிமாவில் புகழ் பெற்றதுக்கு அப்புறம் தானே கட்சி ஆரம்பித்தேன். அந்த புகழை வச்சுக்கிட்டு தான் இதை ஆரம்பித்தேன். தனியாக ஆரம்பித்தேன். உன்னை யாரோ பல தயாரிப்பாளர்கள் உங்கள் அப்பா வந்து உன்னை அறிமுகப்படுத்தி பெரிய நடிகனாக்கி எல்லாம் குழந்தை அலங்காரமாக சிம்மாசனத்தில் உட்கார வச்சார். அதை பயன்படுத்திக்கிட்டு நீ அந்த விளம்பரத்தை வச்சுக்கிட்டு தான் நீ வந்திய ஒழிய நீ ஒன்று தனியாக வந்துடு. திடீர்னு ஒரு விஜய்ங்கிற ஒருத்தர் வந்தார், பேசினார், அந்த கொள்கையில்
அப்படியே ஈர்க்கப்பட்டு மக்கள் அப்படியே பின்னாடி போனாங்களா? சினிமா நடிகன் இப்போ கூட ஒரு அந்த அந்த ஒருத்தர் இறந்து போனாருங்கிறீங்களா? ஏன் இறந்து போனார்? உன்னை பார்த்து அந்த மகிழ்ச்சியினுடைய இதில் வெளிப்பாடு அவருடைய உயிரை காவாக்கி பார்க்கறதுக்கு தான் வந்திருக்காங்க. சினிமா நடிகன்கிற ஒரு அந்த பெரிய அந்த பிரபலம் இருந்ததுனால்தான் உன்னை பார்ப்பதற்கு கூட்டம் வருது. இல்லாட்டி போனால் உன்னை யார் பார்க்க வருவா? திரையில் முன்னே நம்ம தோன்றணும். திரையில் தோன்றினா தான் வர முடியும். உங்கள் அப்பா வந்து மீட்டிங் நடத்தின அவருக்கு பெரிய கூட்டம் வரல. ஏன்னா அவர் சினிமாவில் நடிக்கலை. நடிகர்களுக்கு நம்ம ஊரில் வழக்கமாக உள்ள கூட்டம், அந்த கூட்டம் அவருக்கு வருது, அவ்வளோதான். சார் அதே மாதிரி வந்து விஜய் ஏன் வந்து திமுகவை மட்டும் விமர்சிக்கிறாரு, மற்ற கட்சியினரை விமர்சிக்கலன்னு சொல்லிட்டு விஜய் அவர்கள் இந்த மீடியா சொல்லியிருக்காரு. அதாவது மற்ற கட்சியெல்லாம் வந்து மக்களே டெலிட் செய்யப்பட்ட கட்சி, அதனால வந்து திமுக தான் இப்போ வந்து ஆளுங்கட்சியாக இருக்காங்க, அவங்க செய்கிற தவறுகள் நமக்கு சுட்டி காட்ட முடியும். அது நியாயமான பாயிண்ட். ஆளுங்கட்சியில் இருக்கவங்க தவறை சுட்டி காட்டுறது தான் எதிர்கட்சியினுடைய வேலை. அது சரியாக தான் இருக்குது. அது பாயிண்ட் கரெக்டு தான். திமுக இல்லாமல் அண்ணா திமுக வருதா, அண்ணா திமுக எடுத்து பேசியிருப்பாரு. ஆனால் இவ்வளவு இருந்தும் பாஜகவை பற்றி ஒரு வார்த்தை கூட பேசல பார்த்தீங்கல்ல. அதுதான் சார் சொல்கிறேன், அந்த கட்சியெலாம் வந்து மக்கள் டெலீட் பண்ண கட்சி, அந்த கட்சியை பற்றி எதுக்கு பேசணும்? சொல்லணும், பேரை சொல்லலையே, பாஜகங்கிற பேரை சொல்லலையே. இன்னைக்கு வரல, இந்த நிமிஷம் வரல ஒன்றிய அரசை பற்றி ஒரு சின்ன விமர்சனம் கூட இது இல்லையே. தமிழ்நாட்டுக்கு பட்ஜெட்டில் இடமே பேரே காணுமே, அதை பற்றியெல்லாம் அவர் பேசலையே. அதான் சரி, அதெல்லாம் அவர்கிட்ட எதிர்பார்க்கக்கூடாது. ஏதோ ஒரு குருட்டு போக்கில் வந்திருக்காரு, மிரட்டலில் வந்திருக்காரு. இன்னும் அரசியல், நான் தான் சொல்கிறேன், இன்னும் அவருடைய கட்சி டேக் ஆஃபே ஆகலை. இன்னும் ஒரு இதாக தான் இருக்குது, ஆரம்ப நிலையில் தான் இருக்குது. இன்றைக்கி என் கேட்ட கூட்டத்துக்கு தடை விதிக்கிறார்கள், என் கூட்டம் நான் மாத்திரம் இது பண்ணுறாங்க. இந்த குழந்தைத்தனமான பேச்சு, பள்ளிக்கூடத்து பையன் பேசுகிற பேச்சை தான் பேசிக்கிட்டு இருக்காரு. என் பல்பத்தை திருடிவிட்டான், என் ஸ்லேட்டை திருடிவிட்டாங்கிற மாதிரி அதை தான் பேசிக்கிட்டு இருக்காரு. அப்படி ஒரு மக்களுடைய பிரச்சனைகளை எதை பற்றி அலசி ஆராய்ஞ்சு இன்றைக்கி வரல ஒரு ஓப்பன் பண்ணல. 2 வருஷம் ஆகிப்போச்சு. இன்றைக்கி அதையே சொல்லிக்கிட்டு இருந்தேன். என்ன அர்த்தம்? நான் வந்து இப்படி தெரியுமா, நான் வந்து எப்படி, இதான் வந்துட்டியாப்பா, அடுத்தது என்ன செய்ய போகிற? இன்னும் எத்தனை நாளைக்கு சொல்லிட்டு இருக்க போகிற? சரி, கூடிய சீக்கிரம் வந்து தேர்தல் அறிக்கை வந்து தயாராகிட்டு இருக்கு, கூடிய சீக்கிரம் அது வெளியே வரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது ரிலீஸ் டேட்டு அவங்க சொல்லிட்டாங்கன்னு சொல்லுங்க, தயார் பண்ணுங்க. இன்னும் ஒரு 5-6 வருஷம் பண்ணுங்க, ஒன்றும் பிரச்சனை ஒன்றும் இல்லை. 2 வருஷம் ஆச்சு, 15 கூட்டம் தான் போட்டிருக்கிறேன், அதில் 6 மாதம் காணாம வேற போயிருக்கிறேன். தேர்தல் நெருங்க வரட்டும், வா, மெதுவாக வா. ஆமை வேகம் நத்த வேகம், நாங்கள் இப்போ விஜய் வேகம்னு ஒன்று சேர்த்திக்கலாம், அந்த அளவுக்கு போயிட்டு. சரி, எவ்வளோ வாக்குகள் வந்து விஜய்க்கு பெறறதுக்கான வாய்ப்பு? அது நீங்கள் தான் சொல்லணும். நீங்கள் கொடுக்குற விளம்பரம் எவ்வளோ தூரத்துக்கு போயிருக்குது. யூடியூபர்களுடைய சாமர்த்தியத்தை விஜய் வாங்குகிற வாக்குகளை வச்சு நம்ம சொல்லலாம். நீங்கள் எவ்வளோ மக்கள் மத்தியில் போயிருக்கீங்கிறத வச்சு, அப்படிங்கிறத வந்து விஜய்க்கு கிடைக்கிற வாக்குகளை வச்சு நம்மளால் கணக்கு போட முடியும். ஏன்னா யூடியூபரை தவிர வேறு யார் அவரை சீர்திருத்தாவோ எனக்கு தெரியல. நீங்கள் தான் வந்து இவ்வளோ நேரமும் விஜய் 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 விஜய்னு உயிரை விட்டுருக்கீங்க. உங்கள் ஆர்வம் எனக்கு தெரியுது, அவரை எப்படியாவது தூக்கி விடணுன்னு பார்க்குறீங்க. இதுக்கு முன்னாடி சீமானை தூக்கி விட பார்த்தீங்க, ஒன்று வேலைக்கு ஆகல. அவரை இப்போ அம்போடு தூக்கி போட்டீங்க, பொதார்னு உடஞ்சி தூளாக போயிட்டார். அடுத்து அப்படி இருந்திருக்காரு. இவரோட கொஞ்சம் பவர்ஃபுல்லாக யாராவது கொஞ்சம் சிவகார்த்திகேயன் வந்தாருன்னா அவரை தூக்கி விடுவீங்க, இவரை காலி போயிடுவீங்க. அதுதான் உங்களை இது. அப்படி உங்களுடைய செல்வாக்கு எவ்வளோ தூரம் வந்துருக்குதுங்கிறது விஜய் வாங்குகிற வாக்குகளை வச்சு நம்ம சொல்லலாம்.